வணக்கம். பரங்கிப்பட ரிஷிகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்தியான்றது ஒரு அற்புதமான தேசன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்தியா யாராலையும் உருவாக்கப்படாது. இந்தியா வெள்ளைக்காரன் தான் உருவாக்கினான்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது. இந்தியாவில் அவன் ஒரு பகுதிகளை ஆண்டான். மிச்ச பகுதிகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னிங்கன்னா, சிற்றரசுகள் பல பேரரசுகள் இப்படி ஆளப்பட்டாலும் இந்தியாவின் அடையாளம் என்ன? இந்து மதம். அதாவது ராமரும் கிருஷ்ணரும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ராமரை கும்பிடுவோம், கிருஷ்ணரை கும்பிடுவோம், சிவனை கும்பிடுவோம், ஹரியை கும்பிடுவோம். இப்போ ஹரி மற்றும் சிவன் இவங்கள தான் நம்ம கும்பிடுறது நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு. இங்கே பாருங்கள், மொழியால் வேறுபட்டாலும், கலாச்சாரத்தால் வேறுபட்டாலும், பண்பாட்டால் வேறுபட்டாலும், எதில் வேணாலும் வேறுபட்டாலும் நம்ம எதில் இருந்திருக்கிறோம்? இந்தியா ஒரு பகுதி, இந்தியா ஃபுல்லாக அந்த மதத்தின் அடிப்படையில் நம்ம ஒன்றா இருந்திருக்கிறோம். புரியுதுங்களா? சிவனையும் ஹரியும் கும்பிடுவதில் நம்ம எந்த மாறுதலும் கிடையாது. லட்சுமியை கும்பிடுவதில் எந்த மாறுதலும் கிடையாது. பார்வதி சக்தியை கும்பிடுவதில் எந்த விதமான மாறுதலும் கிடையாது. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, வடகிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு, இப்படி ஒவ்வொரு 8 திக்கும் நம்ம இந்து மதத்தால் ஒன்றிணைக்கப்பட்டவர்கள். மொழியால் மாறுபட்டவன். ஹிந்தி பேசுகிறவனும் சிவனை கும்பிடுவான், கிருஷ்ணரை கும்பிடுவான். மராட்டி பேசுகிறவனும் சிவனை கும்பிடுவான், கிருஷ்ணரை கும்பிடுவான். குஜராத்தியும் சிவனை கும்பிடுவான், கிருஷ்ணரை கும்பிடுவான். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் பார்த்தா அமர்நாத் அப்படி இருக்குது. காஷ்மீர்லேயும் சிவலிங்கம். அங்கே காஷ்மீரில் இஸ்லாமத்தை தழுவிட்டாலும் அங்கே நம்மளுடைய மதம்னு பார்த்தீங்கன்னா மத ரீதியாக ஒன்றிணைந்தவர்கள் தான் இந்துக்கள். இந்து மதன்றதை விட, இந்து மதம் என்பதை விட, இந்து என்பது விஞ்ஞான ரீதியான ஒரு கலாச்சார தத்துவம். அதுதான் உண்மையான விஷயம். அது வாழ்வியல் முறை. இதை தோற்றுவிச்சவங்க யாரும் கிடையாது. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு தோற்றுவிச்சவங்க இருப்பாங்க. ஆனால் இந்து மதத்துக்கு யார் தோற்றுவிச்சான்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. 6 பிரிவு இருக்குது. அந்த 6ல் சிவனை கும்பிட்றவங்க, பிள்ளையாரை கும்பிட்றவங்க, சக்தியை கும்பிட்றவங்க, இப்படி பல்வேறு பிரிவுகள் இருந்தாலும் நம்ம மதங்கள் சுயமான மதம், சுயம்பு மதம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞான ரீதியான அடிப்படையை கொண்ட ஒரு மதம். இப்படி இது இந்து மதங்கள் அதிகமாக இந்துக்கள் இருந்தாலும் கூட இந்துக்கள் மதவெறி கொண்டவர்கள் அல்ல. அதை மதவெறியெல்லாம் இப்போ தான் புதுசாக புகட்டுறாங்களே ஒழிய அது தப்பு. அந்த மாதிரி இந்து மதம் ஒரு கடல். அதில் யார் வேணாலும் சங்கமிக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் இதிலிருந்து பேச ஆகி தான் எல்லா மதமும் உருவாக்கிறதுன்றது தான் புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. ஒரு விஷயம், நம்ம கலாச்சாரத்தில் இந்த மண்ணின் பகுதி அந்த இந்து கலாச்சாரத்துடைய இது இருக்கும். வேட்டியை விதவிதமாக கட்டினா கூட வேட்டி கட்டுவோம், புடவை கட்டுவோம். இவனுங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரத்தை இந்த பகுதி வாழ் மக்கள், இந்த இமயமலை கீழியும், இந்த இந்து மகாசமுத்திரத்துக்கு மேலேயும், இப்படி இந்த வங்காள விரிகுடாக்கு இந்த பக்கமும், அரபிக்கடலுக்கு இந்த பக்கமும் இப்படி தான் வாழ்வாங்கன்றது ஒரு அடையாளம். அதுதான் இந்து மதம். இந்து மதத்தை ஆரியர் தொட்டு வச்சாங்க, அவங்க தொட்டு வச்சாங்க, இவங்க தொட்டு வச்சாங்கலாம் கிடையாது. இந்து மதம் என்பது காலப்போக்கில் தன்னைத்தானே பக்குவப்படுத்தி கொண்ட ஒரு மதம். அதுதான் புரிஞ்சுக்கணும். நம்ம இந்து மதத்தில் மனித நேயம்